குட் மார்னிங் மக்களே, காலை வணக்கம். இதை பாருங்கள், இது வந்து தோசைக்காய். இருங்க உங்களுக்கு முழுசாக நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். சேம் வந்து இது வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். இது கட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ பச்சையாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சாம்பார் கூட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப இது பாருங்கள், இது கட் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிருணி பழம் அதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, விதை அந்த மாதிரியே இருக்கும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போடுங்க. ரொம்ப பெருசு வேண்டாம். இந்த மாதிரின்னா நல்லா ஊறி போயிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிடும் ஆயிலே. இதெல்லாம் தாளிகள்லாம் கூடாது. நான் இது எப்படி பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். கேர்லெஸ்ஸாக பாருங்கள். ஹாய் மக்களே, குட் மார்னிங். இது பாருங்கள், இன்றைக்கி நான் தோசைக்காயை வச்சு ஊறுகாய் பண்ண போகிறேன். நம்ம ஆந்திரா ஸ்டைல் ஊறுகாய். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. நல்லா கிளாத்தில் தொடச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப பெருசாக வேண்டாம். நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறோமோ சேம் அதே மெத்தடு தாங்க இது. இது பாருங்கள், தோசைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், கிட்னி பழையில் இருக்க பழத்தை. இது பாருங்கள் மக்களே, ஸ்பைசி மிளகாத்தூள், ஆந்திரா மிளகாத்தூள் போட்டு சால்ட்டு தேவையானது இப்பயே போட்டுருந்தாங்க. அடிக்கடிக்கு போட்டிங்கன்னா அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு வராது. நல்லா குலுக்கி அப்படியே வச்சுடணும். இது பாருங்கள், வெந்தயமும் கடுகும் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கருப்பாகக்கூடாது. இது கூட கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். மஞ்சள் கலரில் இருக்கணும். ஓகே, இது கரெக்டான ஸ்டேஜு. மக்களே, இது பாருங்கள், தோசைக்காய் ஊறுகாய்க்கு வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன். உளுந்தெல்லாம் போட்டு வறுக்கக்கூடாது. வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க, கசப்பு தண்ணி வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். தனியாக இருந்தால் போடலாம். ஆனால் தனியாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆகிடும். நம்ம புளி சாதம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் வந்துடும். இது பாருங்கள் மக்களே, போட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே போய் பார்க்கலாம். ஆயில் கொஞ்சம் போடணும். இன்னும் 2 days ஆகட்டும். நாளைக்கு எண்ணெய் இல்லைங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. உப்பு போடக்குள்ளே எப்போவுமே கரெக்டாக போட்டுடணும். நம்ம இடையில போட்டோன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. சப்போஸ் உப்பு இல்லைனா கூட சாப்பிடக்குள்ள பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க.